சிம்ம ராசி பூர நட்சத்திரம் 30 வயசு ஆகுது. திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு, உங்களுக்கு வந்து திருமண மாலை ஆல்ரெடி பூத்து தான் இருக்குது. அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் வந்து உங்களுக்கு திருமண மாலை பூத்து தான் இருக்குது. நீங்க வந்து வரன் பார்க்க ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வரன் வந்துச்சுன்னா, நீங்க எதிர்பார்க்கிற மாரி கணவர் ஸ்தானம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள திருமணம் பண்ணிக்கலாம். திருமண மாலை பூத்து தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து அது டிலே ஆகுது, இழுத்தடிக்குது அப்படின்னா, ஸோ நீங்க வந்து அப்ளிகேஷனும் போட்டு வைங்க. வெளிநாட்டு அப்ளிகேஷனும். ஸோ இங்க வந்து வெளிநாடு அமைஞ்சிருச்சுன்னா, வெளிநாடு போயிருங்க. ஒரு 2 வருஷம் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வாங்க. தென் அதுக்கப்புறம் 32வது வயசுக்கு மேல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வரன் வந்துச்சுன்னா, 32 வயசுக்கு மேல வந்து நீங்க திருமணம் பண்றதுக்குரிய விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு 2க்குமே வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கும் உங்களுக்கு யோகம் இருக்குது. திருமணத்துக்கும் யோகம் இருக்குது. பட் உங்க மனநிலை எப்படி இருக்குது? அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அப்ப திருமணத்துக்கு வரன் அமைஞ்சிருச்சுன்னா, தாராளமா இன்னையிலிருந்து அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள நீங்க தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு வேளை அப்படி எதுவும் அமையல அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் அப்படின்னா, நீங்க வந்து வெளிநாட்டுக்குரிய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. வெளிநாடு போயிட்டு 1 வருஷம், 2 வருஷம் வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வந்துச்சுன்னா, தாராளமா அதுக்கப்புறம் திருமணம் கூட பண்ணிக்கலாம். ஸோ வாய்ப்புகள் இருக்குது. 2க்குமே வாய்ப்பு இருக்குது. இதுல எத நீங்க எடுக்க போறீங்கன்றது உங்ககிட்டயே நான் விட்டுர்றேன். சரிங்களா?